சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னும் தூங்குறீங்களா நீங்க? என்னங்க சூர்யா, சூர்யா, நேரம் ஆச்சுங்க, எந்திரிங்க. என்ன ஆச்சு? உட்காருங்க. இந்நேரத்துக்கு நீங்க எந்திரிச்சு குளிச்சிருப்பீங்கன்னு தான் நான் ரூமுக்கு போய் பார்த்தேன். நீங்க இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க. நான் தான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையே. நான் படுத்ததே காலையில 5:30 மணிக்கு தான். எதுக்கு அவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்க? நான் தான் உங்களை சமாதானப்படுத்தி தூங்கறதுக்கு அனுப்பி வச்சுட்டு தானே போனேன். நீங்க வந்த உடனே படுத்திருக்க வேண்டியதானே. போய் தூங்குன்னு நீ ஈஸியா சொல்லிட்டு போயிட்ட. என் பொண்டாட்டி பக்கத்துல இல்லாம எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? சரி, முதல்ல காஃபி குடிங்க. இந்தாங்க. ஆய், என்ன என் துயரத்தை கேட்டு உனக்கு சிரிப்பு வருதா? என் பாவெல்லாம் உன்னை சும்மா விடாது பாரு. ஏய் ஹஸ்பண்ட், நானும் பாவம் தானே, இப்படி சாபம்லாம் விடாதீங்க. ஏய், நீ என்ன பாவம்? நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன பத்தி கவலைப்படாம ருத்ராத்த ரூம்ல போய் ஜம்முன்னு இருந்துகிட்ட. நான் தான் பாவம். நீ எல்லாம் என்கிட்ட பேசவே பேசாத. என்ன சூர்யா, திடீர்னு என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க? எனக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க. உனக்கு என்ன விட்டா வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி எனக்கு உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க? உனக்கு நான், எனக்கு நீ தானே. அதை புரிஞ்சுக்கிட்டு எப்போ நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது? நான் உங்களை அவாய்ட் பண்ணு நினைச்சா ருத்ராமா ரூம்குள்ள போனேன். நான் தான் அவங்க பக்கத்துல இருக்கணும்னு அவங்க விருப்பப்பட்டாங்க, அதனால போனேன். இத புரிஞ்சுக்காம நீங்க என் மேல கோவப்பட்டா எப்படி? இங்க பாரு, உன் பக்கம் என்னதான் நியாயம் இருந்தாலும் நான் அப்படிதான் கோவப்படுவேன். ஏன்னா உன்னால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். நேத்து நைட்டு நான் எவ்வளவு கனவோட இருந்தேன் தெரியுமா? எல்லாம் கனவாவே போயிடுச்சு. நேத்து உங்க கனவு பலிக்கல, சரி. இன்னைக்கு உங்க கனவு நிச்சயம் பலிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியா சொல்ற? ஆமா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த சந்தோஷத்திலேயே நான் சொன்ன விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேச மறந்துடாதீங்க. அம்மா கிட்ட நான் என்ன பேசணும்? நீ சொல்றது எனக்கு புரியல. அதுக்குள்ள மறந்து போச்சா? தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்தணும்னு சொன்னல, அது சம்பந்தமா அம்மாவை பார்த்து பேசுங்கன்னு சொன்னேனே. அதுவா? சரி, நான் அம்மாவை பார்த்து பேசுறேன். சரியா? இப்ப அம்மா ஹால்ல தான் இருக்காங்க, நீங்க போய் பேசுங்க. சரி, ஓகே, நான் போய் பார்க்கறேன். அம்மா. என்ன சூர்யா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? நானும் உன்கிட்ட பேசணும் தான் இருந்தேன். என்னம்மா விஷயம்? நம்ம வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷனை பத்தி தான் பேசணும் சூர்யா. நானும் அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்தம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பெரிய அளவுல ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு சௌந்தர்யா ஆசைப்படுறாமா. அதனால இந்த ஃபங்க்ஷனை வெட்டிங் ஹால் புக் பண்ணி பெருசா பண்ணணுமா. மா, என்னம்மா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? நானும் உங்க அப்பாவும் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளா நடத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீ வெட்டிங் ஹால் புக் பண்ணி பெருசா நடத்தணும்னு சொல்ற. அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கேன். இல்லம்மா, அது வந்து சௌந்தர்யா ஆசைப்படுறாமா. அவளோட ஆசையை நிறைவேற்றலான்னு. சௌந்தர்யா ஆசைப்படுறதுல தப்பு இல்லதான். ஆனா உன் தங்கச்சிக்கும் அவங்க வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை வச்சிருக்காங்க. அவங்களால எல்லாம் கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை பண்ண முடியாது சூர்யா. அதனால
நாமளும் சிம்பிளா பண்ணிடலாம். இல்லம்மா, சௌந்தர்யா முதல்ல ஆசைப்பட்டு கேட்கிறா. சௌந்தர்யாவுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் கிராண்டாவே பண்ணலாமா? அம்மா ப்ளீஸ்மா, எனக்காக நீங்க இதை பண்ணிதாம்மா ஆகணும். அம்மா சொல்றேன்ல, கேட்டுக்கோ. வேற ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது பெருசா பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆனதுல இருந்து சௌந்தர்யா ஆசைப்பட்டு என்கிட்ட எதுவுமே கேட்டதே இல்லம்மா. நானும் பண்ணலாம்னு அவ மனசுல ஆசையை தூண்டி விட்டுட்டேன். இப்ப வேண்டான்னு சொன்னா சரி, சௌந்தர்யா ஆசைப்படுற மாதிரியே கிராண்டாவே பண்ணிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிம்மா. ஆனா வெட்டிங் ஹால் வேண்டாம். பெரிய கோவிலா ஏதாவது பார்த்து வச்சு பண்ணிடலாம். சௌந்தர்யா எப்படி ஆசைப்படுறாளோ அப்படியே பண்ணிடலாம். ம்?